தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா ரா நடராஜன் அவர்களின் ஆயிஷா என்ற குறுநாவலை பார்க்கலாம். 1996 ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை நடத்திய குறுநாவல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற நாவல் இது. ஆக ஆயிஷா படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒரு விஞ்ஞான நூலுக்கு அதன் ஆசிரியர் எழுதிய முன்னுரையாக ஆயிஷா கதை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கதையின்படி இந்த விஞ்ஞான நூலை எழுதிய ஆசிரியை ஆயிஷாவின் அறிவியல் ஆசிரியை. ஆயிஷாவின் தூண்டுதலின் பேரில்தான் அவர் இந்த புத்தகத்தை படைத்துள்ளார். இந்த புத்தகத்தில் வார்த்தைகளாக வாழ்பவள்தான் ஆயிஷா என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த கதை அந்த ஆசிரியையின் வாயிலாகவே சொல்லப்படுகிறது. அவர் ஆசிரியையாக பணியாற்றிய ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் 10ஆம் வகுப்பு பி பிரிவில் 56 மாணவிகளில் ஒருத்திதான் ஆயிஷா. அந்த பள்ளிக்கூடத்தின் விடுதி காப்பாளர்களில் ஒருவராக இருப்பவர்தான் இந்த கதையை எழுதும் அறிவியல் ஆசிரியை. கிட்டத்தட்ட ஒரு செக்கு மாட்டு வாழ்க்கைக்கு பழகி இருந்ததாக குறிப்பிடும் அந்த ஆசிரியை நீண்ட பகலும் நிம்மதியற்ற இரவுகளும் அவரை தின்று கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார். அந்த ஆசிரியை ஆயிஷாவை பற்றி இப்படி ஆரம்பிக்கிறார். அதிகம் கவர்கிற விதமில்லை ஆயிஷா. பற்கள் துருத்தியபடி முகத்தில் வந்து விழுகின்ற கேசத்தை பற்றிய அக்கறையின்றி 4வது வரிசையில் குச்சியாக அமர்ந்திருக்கும் ஒருத்தி என்று. அதாவது ஆசிரியரின் எந்தவித அபிமானத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பில்லாத குழந்தை என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் ஆயிஷாவை பற்றி அந்த ஆசிரியை அறிய நேர்ந்த சம்பவம் முதலில் விளக்கப்படுகிறது. அதை ஆசிரியை இப்படி கூறுகிறார். ஒரு வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையே தொடர்ந்து போதிக்கும் எல்லா ஆசிரியைகளும் போலவே நானும் ஒரு எந்திரமாக ஆகி போயிருந்தேன். சில வேளைகளில் சில பாடங்களை நடத்தினோமா என்ற நினைவு கூட இல்லாமல் நடத்தியிருக்கிறேன். இத்தனை வருடத்தில் 10ஆம் வகுப்பு அறிவியல் விஞ்ஞானம் புத்தகத்தில் என்ன பெரிதாக மாறிவிட்டது? காலையில் எழுந்து பல் துலக்குவதை உற்சாகத்தோடு செய்கிறோம். எப்போதாவது புதிய பிரஷ் அல்லது பேஸ்ட். இங்கே அதுவும் இல்லை. அதே ஓம்ஸ் விதி, அதே செல் பிரிதல். புதிதாக தெரிந்து கொள்ளும் ஆர்வமற்று ஒரு இயந்திரமாக கிரீச்சிட்டு கொண்டிருந்த என்னை என் முகத்தில் கேள்விகளால் ஓங்கி அறைந்தாள் ஆயிஷா. இப்படி கூறும் அந்த ஆசிரியை ஒரு நாள் காந்தவியல் பாடம் குறித்து நடத்தி கொண்டிருக்கிறார். பூமி எப்படி ஒரு காந்தமாக செயல்படுகிறது என்பதை விளக்கி கொண்டிருக்கிறார். அப்போது ஆயிஷா தனக்கு சந்தேகம் என்று கூறி எழுந்து நிற்கிறாள். இப்போ ஆசிரியை அவளிடம் என்ன வாந்தி வருதா என்று கேட்கிறார். இல்லை மிஸ், சந்தேகம் என்கிறாள் குழந்தை. இதுவே ஒரு புதிய சூழ்நிலை அந்த ஆசிரியைக்கு. ஆயிஷா கேட்கிறாள், இந்த காந்தங்களை துண்டு துண்டாக வெட்டிக்கொண்டே போனால் என்ன ஆகும் என்று. ஆசிரியை கூறுகிறார், எத்தனை துண்டுகளாக வெட்டுகிறோமோ அத்தனை துண்டுகள் கிடைக்கும். அப்படி வெட்டும் துண்டுகள் முடிவுறா எண்ணிக்கை அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும் என்று ஆயிஷா கேட்க, ரொம்ப சிம்பிள்மா, முடிவுறா எண்ணிக்கையில் காந்தம் கிடைக்கும் என்கிறார் ஆசிரியை. இப்போது வகுப்பு ஒரு போட்டியை ரசிக்கும் மனநிலையில் இருப்பதை உணர்ந்த ஆசிரியை ஆயிஷாவை உட்கார சொல்லிவிட்டு குறுக்கும் நெடுக்குமாக வகுப்பறையில் நடந்துவிட்டு மணி அடித்தவுடன் வெளியே கிளம்ப தயாராகிறார். இப்போது ஆயிஷா வாசல் வரை ஓடி வந்து அந்த ஆசிரியையை நிறுத்தி மிகவும் கெஞ்சிய தனது சந்தேகத்தை திரும்பவும் கேட்கிறாள். மிஸ், முடிவுறா எண்ணிக்கையிலான காந்தங்கள் ஒரே நேர்கோட்டில் வச்சா எதிரெதிர் துருவங்கள் கவரும் அப்படின்ற அதன் இயல்பு என்னாகும்? மேலும் அவளே தொடர்கிறாள், ஒரு காந்தத்தின் வடக்கு மறுகாந்தத்தின் தெற்கை இழுக்கும். ஆனால் இழுபடும் காந்தத்தின் வடக்கே அடுத்துள்ள காந்தம் ஏற்கனவே இழுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா மிஸ்? ஆமாம், அதுக்கென்ன? என் சந்தேகமே அங்கே தான் இருக்கு மிஸ். எல்லா காந்தங்களின் கவர்திறனும் ஒன்றென கொண்டால் அவை ஒட்டிக்கொள்ள வாய்ப்பே இல்லையே. எப்புறமும் நகராமல் அப்படியே தானே மிஸ் இருக்கும். ஏன் நம்ம இந்த பிரபஞ்சம் முடிவுறா எண்ணிக்கையிலான காந்தங்களை நேர்கோட்டில் வைத்தது போல அமைக்கப்பட்டதா கற்பனை செஞ்சுக்க கூடாது? அந்த கோணத்தில் பார்த்தா பூமிங்கிற காந்தத்தை இப்படியும் ஆராயலாம் இல்லையா? அந்த ஆசிரியைக்கு தனது 13 வருட பள்ளி அனுபவத்திலும் சரி, 3 வருட கல்லூரி அனுபவத்திலும் சரி, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டதாக ஞாபகமே இல்லை. எதிலோ படிச்சிருக்கேன் என்பது போல குழந்தையிடம் சொல்கிறார்.
மிஸ், த ட்ரூத் ஆஃப் மேக்னெட்ஸ், வெப்பரோட ஸ்டூடெண்ட் கிங்லிங் எழுதியது. அருமையாக இருக்குது, படிக்கிறீங்களா மிஸ்? இந்த புக்கெல்லாம் நீ படிக்கிறியா என்ற ஆச்சரியத்துடன் ஆசிரியர் கேட்கிறார். அவ்வளவுதான், அந்த ஆசிரியருக்கு ஆயிஷா கிடைத்து விட்டாள். அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்று வரை அந்த ஆசிரியையால் மீள முடியல. அந்த புத்தகத்தை இரவில் தன்னுடைய அறையில் ஆசிரியை படித்து பார்க்குறப்போ மேலும் பல அதிர்ச்சிகள் இருக்குது. முதல்ல அது மாவட்ட மைய நூலகத்தின் முத்திரை பெற்றிருந்தது. அது அங்கிருந்து திருடப்பட்டிருக்க வேண்டும். பின் அதில் ஆயிஷா அடிக்கூடிட்டிருந்த முறை, ஆங்காங்கே காணப்பட்ட அடிக்குறிப்புகள் எல்லாமே அந்த ஆசிரியைக்கு மிக ஆயிஷாவை ஒரு பெரிய கோணத்தில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. இது கடவுளின் பிறவி அப்படின்னு ஆசிரியை நினைக்கிற அளவுக்கு ஆயிஷாவினுடைய அறிவாளித்தனம் இருக்குது. மறுநாள் ஆசிரியர்களின் ஓய்வு அறையில் அமர்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்கிறார் ஆசிரியை. மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் புடவைகள் குறித்த விவாதத்திலும் சினிமாக்கள் பற்றிய விவாதத்திலும் இருப்பது இவருக்கு ஏனோ ஒரு விதமான அருவருப்பு உணர்வை கொடுக்கிறது. அந்த ஆசிரியை இப்படி நினச்சிக்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள் பலிக்கூடங்கள் ஆகிருச்சு, நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தியா, எல்லாமே முன் தயாரிக்கப்பட்டவை, ரெடிமேட் புத்தகங்கள், ரெடிமேட் நோட்ஸுகள், ரெடிமேட் கேள்விகள் எல்லாமே. வகுப்பறையில் ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கிறார்கள், மாணவர்கள் வெறும் மனப்பாடம் செய்யும் இயந்திரங்களாக உருமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு ரொம்ப விரக்தியாக யோசிக்கிறாங்க. மேலும் யோசிக்கிறாங்க, எண்கள் தான் எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஆள்கின்றன, எல்லா மாணவர்களுக்கும் எண்கள் தரப்பட்டுள்ளன, வகுப்பு, வரிசை எண், தேர்வு எண், அவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் என எங்கும் எண்கள் நிறைந்திருப்பதை காண்கிறார். மேலும் நினச்சிக்கிறாங்க, இத்தனை நாள் நான் இதை சகிச்சுக்கிட்டு தானே இருந்தேன், இன்னைக்கு மட்டும் என்ன எனக்கு புதுசாக பிரஜை வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் ஆயிஷா. இப்போது அந்த பள்ளியில் இருக்கிற கணக்கு ஆசிரியை சொல்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு கேஸ் பிடிபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேஸ் அப்படின்னோடனே ரொம்ப வினோதமான கேஸ். எப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டு கணக்கு நோட்டை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஒரு ரொம்ப லாஜிக்கல் சம் ஒன்று நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மை அது கிடையாது. அத்தனை பேரோட நோட்லேயும் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு அதை சால்வ் பண்ணியிருக்கா, என்ன திமிரு அவளுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ இந்த அறிவியல் ஆசிரியைக்கு ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது, அது ஏன் ஆயிஷாவாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ அந்த குழந்தைய பற்றி மேலும் விசாரிக்கிறப்போ அந்த கணக்கு ஆசிரியை ஆகிய சுகுணா மிஸ் சொல்கிறாங்க, அது ஒரு ஆயி அப்பன் இல்லாத கேஸ், சித்தி வீடோ என்னமோ கார்டியன் வீட்டிலேருந்து தான் வருது, இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன், பிரின்ஸிபலை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆசிரியை 10th வகுப்புக்கு அவங்களோட கிளாஸ்க்கு போகிறாங்க. அப்போது ஆயிஷா அங்கே இல்லை. மற்ற குழந்தைங்கள்ட்ட கேட்குறப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, செம்ம அடி மிஸ், 11th பிள்ளைங்களுக்கு கணக்கு எழுதி கொடுத்ததுனால மிஸ் கண்டுபிடிச்சி செம்மையாக அடிச்சிட்டாங்க, இப்போ அவள் பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் மே கமன் மிஸ்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஆயிஷா கலைந்த கேசத்தோட ரொம்ப அப்பாவியான ஒரு தோற்றத்தோடு நின்றுருக்கா. கூடவே அவர் 2 பர்தா அணிந்த பெண்கள் நின்றுருக்காங்க. அவங்க அவளுடைய சித்தி. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா அப்பா இல்லை, எப்படியாவது ஒரு SSLC வரைக்குமாவது படிக்க வச்சிடலான்னு பார்த்தா அநியாயம், பெரிய அநியாயமாக இருக்குது, நாங்கள் வீட்டில் வேலையை பார்க்குறதா இவளுக்கு இங்கே பேசுகிறதா ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு அவளை வகுப்பில் விட்டுட்டு கிளம்புறாங்க. அன்றைக்கி தான் முதல்ல அந்த ஆசிரியை சொல்கிறாங்க, ஆயிஷா ஈவினிங் ஹாஸ்டலில் என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் மிஸ் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இப்போது ஆயிஷாவும் அந்த ஆசிரியையும் தினமும் சந்திச்சுக்கிறாங்க. மற்ற ஆசிரியர்களுக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னா கூட அவங்க தினமும் சந்திச்சுக்கிறாங்க. இப்போது அந்த குழந்தையோட நெருக்கமாக பழகிறதுனால அந்த குழந்தைய பற்றி இந்த ஆசிரியை 2 விஷயங்களை அவதானிக்கிறாங்க. ஒன்று வேகம், குழந்தை வாசிக்கிறதுல இருக்கிற வேகம், வாசித்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற அதீத வேகம். இன்னொன்று கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு அந்த தன்மையை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. வெப்பவியல் பாடம் நடத்துகிறப்போ அவள் கேட்ட ஒரு கேள்வி இவங்களுக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. மெழுகுவத்தியும் எரியுது, கேஸ் அடுப்பும் எரியுது, 2மே நெருப்பு தான். மெழுகுவோட தீபத்தில் ஒளி அதிகமாகவும் வெப்பம் கம்மியாகவும் இருக்குது, ஆனால் அடுப்பில் ஒளி கம்மியாகவும் வெப்பம் அதிகமாகவும் இருக்குதே, இது ஏன் மிஸ் என்று.
இதை விட ஆச்சரியம், இன்னொரு நாள் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கா என்ற பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை கொண்டு வந்தா. இப்போ கிட்டத்தட்ட அந்த ஆசிரியை கூட ஒரு புத்தக புழுவாக மாறிக்கொண்டே வர்றாங்க. ஆயிஷா இன்னொரு நாள் சொல்கிறா, மிஸ் நியூட்டன் அறிவியல் சோதனைகள் ஆரம்பித்தப்போ அவருக்கு வயசு வெறும் 12 தான். ஆனால் ஃப்ராங்க்லின் தனது முதல் சோதனையை 40 வயசில் தான் செஞ்சுருக்காரு. வயசா பிரச்சனை, 2 பேருமே விஞ்ஞானிகள் தான் இல்லையா மிஸ்? இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆயிஷா சொல்கிறா, எல்லா புத்தகங்களும் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால புரிஞ்சுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, தமிழில் இது மாதிரி புஸ்தகங்கள்லாம் ஏன் வரமாட்டேங்குது மிஸ் அப்படின்னு அவள் கேள்வியும் கேட்குறா. அதுக்கு ஆசிரியை சொல்கிறாங்க, தமிழில் யார் எழுதுறா சொல்லு அப்படின்னு. ஏன் மிஸ் நீங்கள் எழுதலாம்ல அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, பார்க்கலாமா, அதுக்கெலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க மிஸ் அப்படின்னு குழந்தை விடாமல் கேட்குது. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்குறா ஆயிஷா. மின்னல்லேருந்து மண்ணை மின்சாரம் தாக்குது. கம்பியில் இருக்கிற மின்சாரத்துக்கும் மின்னல்லேருந்து வர்ற மின்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? மின்சாரம் காற்றில் எப்படி பரவுது அப்படின்னு. ஆயிஷாவோட பையில், ஒரு பழைய ரெக்ஸன் பையில் அவளோட சின்ன ஆய்வுக்கூட பொருட்கள் எப்போதுமே இருக்கும். ஒரு லென்ஸ் கண்ணாடி, வட்ட வடிவ காந்தம், மருத்துவரின் ஊசி சிரஞ்ச் ஒன்று மற்றும் ஒரு பழுதடைந்த டிரான்சிஸ்டர் வானொலி. அதனை சரி செய்யும் முயற்சியில் ஓயாமல் ஈடுபட்டு கொண்டே இருப்பாள் குழந்தை. இப்போது ஆசிரியைக்கு தோணுது, எவ்வளோ விஞ்ஞானமற்ற முறையில் நாம் விஞ்ஞானத்தை குழந்தைகளுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. குழந்தைகளுக்கு கேள்வி கேட்கறதுக்கே நம்ம அவகாசமே கொடுக்கறதில்ல. அப்படி அவங்க கேட்க தொடங்கும் முன்னரே நாம முன் தயாரிக்கப்பட்ட கேள்விகளால் அவர்களை மூழ்கடித்து விடுகிறோம். அறிவும் வளர்வதில்லை. பள்ளியில் ஆசிரியர்கள் அதிகம் சொல்வது எதை? கையக்கட்டு வாயப்பொத்து, அதுதானே? இந்த சூழ்நிலையில் ஆயிஷா மற்ற ஆசிரியர்களிடமும் இதே மாதிரி கேள்விகள் கேட்க கேட்க அவளுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. ஆயிஷா எந்த ஆசிரியரிடமும் சிறப்பு டியூஷன் போவதில்லை என்பதும், கேள்விகள் கேட்டு குழப்பி விடுபவளாக இருக்கிறாள் என்பதும், தன் தொழிலை கடினமாக ஆக்குகிறாள் என்பதாலும் அவளுக்கு நாலா பக்கமும் இருந்து பிரச்சனைகள் வரத் தொடங்கின. வரலாற்று ஆசிரியராகிய ஜெர்சி மிஸ்ஸிடம் ஆயிஷா கடுமையாக அடி வாங்கியிருக்கா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அசோகரை புத்த மதத்திற்கு மாற்றியது யார் மிஸ் அப்படின்னு அவள் கேள்வி கேட்டிருக்கா. புத்த பிட்சு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க ஆசிரியை. இல்லை மிஸ், அவர் பேர் என்ன? அவர் பேர் தெரியல, புத்த பிட்சு அவ்வளோதான் அப்படின்னோடனே, இல்லை மிஸ் அவர் பேர் உபகுப்தர் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டே என்னை டெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு கூப்பிட்டு செம்மையாக அடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆயிஷா இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா. மிஸ், யாராவது அடித்தா வலிக்காமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கிற மாதிரி மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஒரு நாள் இரவு அந்த குழந்தை அவசரமாக வீட்டுக்கு கிளம்புறப்போ தன்னோட சிறிய குறிப்பு நோட்டை விட்டுட்டு போயிட்டா. அன்னைக்கு தான் ஆயிஷாவோட இன்னொரு பக்கம் இந்த ஆசிரியைக்கு தெரியுது. அந்த நோட்டில் திறந்தா அதில் இந்த ஆசிரியையுடைய பேரை தனது இரத்தத்தால் ஆயிஷா பல முறைகள் எழுதி வைத்திருக்கிறாள். அதை பார்த்தவுடன் ஆசிரியைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஆயிஷாவின் அன்பின் அந்த கணத்தை அந்த ஆசிரியையால் தாங்கிக்கவே முடியலை. அது ஆயிஷாவுடைய கேள்விகளை காது கொடுத்து கேட்கிறத தவிர வேறு எதுவும் செஞ்சிடலை. அப்படி இருக்கிற என் மேலே ஆயிஷாவுடைய அன்பு இவ்வளவு அதீதமானதாக இருக்கிறதே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி தோன்றுது. இப்போது வகுப்பில் ஒரு நாள் ஆசிரியை சர் ஹம்ப்ரி டேவி பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. அறுவை சிகிச்சையின் போது உடலை மரத்து போக வைக்கிற நைட்ரஸ் ஆக்சைடு வாயுவை அவர் கண்டுபிடித்தது, அதை பற்றி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. நைட்ரஸ் ஆக்சைடு தண்ணீரில் கரையுமா மிஸ்? இது ஆயிஷா. தண்ணீரில் மட்டும் இல்லை, அது எத்தனாலிலும் சல்ஃபியூரிக் அமிலத்திலும் கூட கரையும். இது ஆசிரியை. ஆசிரியை சொல்கிறாங்க, இப்படித்தான் நான் சோரம் போனது, எப்படி மறப்பது? நான் அன்று பள்ளியில் குழந்தைகள் தினம், மாவட்ட ஆட்சித் தலைவர் வருவதாக இருந்ததால், மத்தியானம் விழா இருந்ததால் விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன். எனது சொந்த வேலைகளில் மும்முரமாக இருந்தபோது உச்சி வெயிலில் ஒரு மாணவி வந்து அழைத்தாள். ஆயிஷா அனுப்பியதாகவும் வேதியியல் ஆய்வுக்கூடத்திற்கு பின்புறம் அவள் இருப்பதாகவும் கூறி இந்த ஆசிரியையை அழைத்தாள். இப்போ அந்த குழந்தைய அனுப்பிட்டு ஆயிஷாவை பார்க்குறதுக்கு இந்த டீச்சர் அங்கே போகிறாங்க. போகிறப்பயே அவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரி உள்ளுணர்வு சொல்லுது.
அங்கே போய் பார்த்தா லேசான களைப்பில் இருக்கிற ஆயிஷா. இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் மிஸ். என்ன எக்ஸ்பிரிமெண்ட்? என்ன? இந்தாங்க மிஸ், என்னை ஸ்கேலால் அடிங்க பார்ப்போம். ஏன் ஆயிஷா, நீ என்ன சொல்கிற? மருந்து மிஸ், மரத்து போகிற மருந்து. இனிமேல் யார் அடித்தாலும் எனக்கு வலிக்காது மிஸ், எப்படி வேணாலும் என்னை அடிச்சுக்கிட்டோம். ஆயிஷா, உனக்கு என்ன பைத்தியமா? லேபில் இருந்து நைட்ரஸ் எத்தனால் கரைசல் கிடச்சிது மிஸ். முதல் தடவை இந்த தவளைக்கு போட்டேன். ஊசி 2 மணி நேரம் மல்லாக்க போட்டாலும் உணர்ச்சி இல்லை. அப்போ மரத்து போச்சுன்னு தானே அர்த்தம். பிறகு அதே மருந்தை எனக்கு ஊசியாக போட்டுக்கிட்டேன் மிஸ். எப்படி என் ஐடியா? ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற? பாருங்க, இந்த தவளை தான். நான் பார்த்த இடத்தில் வாளி தண்ணீரில் ஒரு தவளை தலைகீழாக மிதந்தது. ஆயிஷா, நோ, ஐயோ, தவளை செத்து போச்சு மிஸ். அதுக்கு மேலே எழுத என்ன இருக்கிறது? வேதியியல் ஆய்வுக்கூடத்தின் பின்னால் ஆயிஷா விழுந்து கிடந்தால் ஒரு பூ மாலை மாதிரி. பின்பு ஆயிஷாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. அதற்குள் அவள் உயிர் பிரிந்தது. எல்லாவற்றையும் விளக்குகிறார் ஆசிரியை. மிக மிக கனமான தருணம் அது. இப்போது கதறி அழுகும் ஆசிரியை மற்ற தன் சமூகத்தை திட்டி தீர்க்கிறார். ஆயிஷாவை, ஒப்பற்ற அந்த அறிவு குழுந்தை கொன்று தீர்த்து விட்டீர்கள். போங்கள், இனி உங்கள் வகுப்புகள் எளிமையானவை, அறிவுக்கு அங்கு வேலையே இல்லை என்று ஆயிஷா கேட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கான பதில்களை தேடி தேடி எழுதி தொகுத்து வைத்திருக்கிறார் ஆசிரியை. ஆனால் அதை பார்ப்பதற்கு தான் ஆயிஷா இல்லை. தன் முன்னுரையில் ஆசிரியை இவ்வாறு தொடர்கிறார். உன் மாதிரியான எத்தனை ஆயிஷாக்களை நாங்கள் இழந்திருப்போம். நீ இறந்து போனாய். வயசுக்கு வந்த நாளோடு பள்ளிக்கூடம் விட்டு ஓடியவர்கள், எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒருவனுக்காக துவைத்து சமைத்து பிள்ளைகள் பெற்று போடுபவர்கள், 30 ரூபாய் சம்பளத்திற்காக வீடு பெருக்கி சாணி மெழுகுபவர்கள், வயல் கூலிகள், கட்டிடங்களுக்கு கல் உடைக்கும் பெண்கள், அவர்களில் எத்தனை ஆயிஷாக்கள் உள்ளனரோ. தன் விஞ்ஞான கனவுகளை நாள்தோறும் அடுப்பு நெருப்பில் போட்டு வேக வைத்துவிடும் அந்த நூற்றுக்கணக்கான ஆயிஷாக்களுக்கு இந்த புத்தகத்தை கண்ணீரோடு சமர்ப்பிக்கிறேன். என் பொக்கிஷமே ஆயிஷா, நீ கேட்ட கேள்விகளிலேயே என்னை மிகவும் பாதித்த ஒரு கேள்வி உண்டு. அதை வாசகர் முன்வைத்து என் முன்னுரையை முடிப்பதே பொருத்தமானதாக இருக்கும். மிஸ் கரோலின் ஏர்ஷெல் போலவோ மேரி கியூரி போலவோ நம் நாட்டில் பெயர் சொல்கிற மாதிரி ஒரு பெண் விஞ்ஞானி கூட இல்லையே, அது ஏன் மிஸ்? இக்கேள்விக்குரிய பதிலை நான் சொல்ல வேண்டியதில்லை. தனது சொந்த வீடுகளின் இருண்ட சமையலறையில் போய் அவர்கள் அதை தேடட்டும். இத்தோடு இந்த முன்னுரை முடிக்கப்படுகிறது. கதையும் முடிகிறது. இந்த கதையின் தாக்கமானது வாசித்த நாளிலிருந்து இன்று வரை என்னுள் ஒரு வடுவாகவே பதிந்துவிட்ட விஷயம். எத்தனை ஆழமான, உணர்ச்சிகரமான, உண்மையான படைப்பு இது! இப்படி ஒரு படைப்பை கொடுத்த ஐயா நடராஜன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் சந்திக்கலாம்.